அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை திரு வெளிப்பாடு புத்தகம் 22ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தை. இதோ நான் விரைவில் வருகிறேன், அவரவர் செயலுக்கு ஏற்ப அவருக்கு நான் அளிக்கவிருக்கின்ற கைமாறு என்னிடம் உள்ளது என்று ஆண்டவர் இயேசுவே சொல்வதாக இந்த இறை வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. இந்த உலகில் மனிதர்கள் செய்த செயல்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு வழங்க வேண்டிய கைமாறு என்னிடம் உள்ளதால் இதோ நான் விரைவில் வருகிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்வதாக இந்த இறை வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகில் நாம் வாழ்ந்த காலத்தில் நாம் அனைவருக்கும் நன்மை செய்து வாழ்ந்திருப்போம் என்று சொன்னால் அவர் வருகையின் போது நிலை வாழ்வை நாம் பரிசாக பெற்றுக் கொள்வோம். மாறாக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்த நாட்களில் பிறருக்கு நன்மை செய்யாமல் தீமை செய்து வாழ்ந்திருப்போம் என்று சொன்னால் அவரது தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகி நாம் புறம்பே உள்ள இருளில் நரகத்தில் தள்ளப்பட்டு அங்கு நித்தியத்திற்கும் வேதனையை சந்திப்போம். பசியாய் இருந்த மக்களின் பசியை ஆற்றி, தாகமாயிருந்த மக்களின் தாகத்தை தணித்து, ஆடையின்றி தவித்த மக்களுக்கு ஆடை கொடுத்து, இவ்வாறு அனைவருக்கும் நன்மை செய்து இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக நாம் வாழ்ந்திருப்போம் என்று சொன்னால் அவர் வருகையின் போது நிலை வாழ்வை நாம் கைமாறாக பெற்றுக் கொள்வோம். மாறாக பசியாயிருக்கிற மக்களின் பசியை ஆற்றாமல், தாகமாயிருக்கிற மக்களின் தாகத்தை தணிக்காமல், ஆடையின்றி தவிக்கிற மக்களுக்கு ஆடையை கொடுத்து அவர்கள் மானத்தை காக்காமல், இந்த உலகில் நன்மை செய்ய சந்தர்ப்பம் கிடைத்தும் நன்மை செய்ய தவறி வாழ்ந்த மக்களுக்கு அவர் நிலை வாழ்வை பரிசாக தரமாட்டார். மாறாக இவர்கள் அனைவரும் அவர் சினத்திற்கு ஆளாகி நரக நெருப்பிலே தள்ளப்படுவார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கென்று ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற இடம் விண்ணக ராஜ்யம், நரகம் அல்ல. நரகம் சாத்தானுக்கும் அதன் தூதருக்கும் கடவுளால் ஏற்பாடு செய்யப்பட்ட இடம். மாறாக கடவுள் நமக்கு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற இடம் விண்ணக ராஜ்யம். அந்த விண்ணக விருந்தில் பங்கு பெறதான் கடவுள் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். எனவே இந்த உலகில் அனைவருக்கும் நன்மை செய்து வாழ்வோம், நல்ல கனி தருகிற மரமாக வாழ்வோம். அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் இயேசுவின் 2ஆம் வருகையின் போது யாருக்கு என்ன கைமாறு கிடைக்கும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கென்று நீர் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிற அந்த விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள, அந்த விண்ணக ராஜ்யத்தின் விருந்தில் பங்கு பெற அழைப்பு பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் அனைவருக்கும் நன்மை செய்து இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக நாங்கள் வாழும் போது, அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் எங்களுக்கு நிலை வாழ்வையும் பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் தேவரீர் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து ஆசீர்வதித்து இவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை தந்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை விண்ணிலிருந்து நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.